அப்போ பிரிமிட்டிவ் அண்டு நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல் நெக்ஸ்ட் பார்ப்போம். அப்போ பிரிமிட்டிவ் அப்படின்னா ஆக்சுவலி இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா பழங்காலத்தில் நடந்த ஒரு பழங்காலம்னு சொல்லுவாங்க, பழைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா பிரிமிட்டிவ்னா ஆரம்ப நிலை, ரைட்டா? ஆரம்ப நிலை அல்லது நான் பிரிமிட்டிவ்னா ஆரம்ப நிலை இல்லைன்னு அர்த்தம். ஆரம்ப கட்டம்னு சொல்லலாம், ஆரம்ப நிலைன்னு சொல்லலாம், நீ என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, ரைட்டா? அப்போ யூனிட் செல்லுன்னு சொன்னால் என்னது? யூனிட் செல்லில் ஒரு யூனிட் செல்லுக்குள்ளே ஆட்டங்கள் இருக்கும், ரைட்டா? செல்லுன்னா இப்போ நம்ம உடம்புல செல் இருக்குது, அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஆட்டங்கள் இருக்கும், ஒன்று ரெண்டில் ஏகப்பட்ட ஆட்டம் இருக்கும். யூனிட்னா ஒரு யூனிட் செல். எப்படி நம்ம ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு யூனிட் செல்னு வச்சுக்கோங்க. வீட்டை கட்டுற செங்கல், அப்போ பல செங்கலுக்கு வச்சு நம்ம வீடு கட்டியிருக்கோம். அப்போ மொத்தம் அந்த வீடு என்னது? கிறிஸ்டல் லேட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? கிறிஸ்டல் லேட்டிஸ்னா படிக அடுக்கமைப்பு, லேட்டிஸ்னா அடுக்கமைப்பு, அதாவது படிக அடுக்கமைப்புனா செங்கலால் அடுக்கப்பட்ட வீடு கட்டப்பட்டுள்ளது, ரைட்டா? ஒரு அடுக்கை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. அடுக்குன்னு என்னது? செங்கல் தான் யூனிட் செல், ரைட்டா? அந்த யூனிட் செல்லை வச்சு ஒவ்வொரு செங்கலாக அடுக்கி நம்ம வீடு செவர் கட்டி வீடு கட்டிட்டோம். அதான் லேட்டிஸ். அது புரிஞ்சுதா? ஒரு குறிப்பிட்ட அடுக்கை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம், அந்த ஷேப்பில் தான் பண்ணியிருக்கோம், ரைட்டா? இதில் என்ன சொல்கிறான்? பிரிமிட்டிவ் அண்டு நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல்ன்றான். அப்போ ஒரு யூனிட் செல்லில் ஒரு செங்கல், ரைட்டா? அப்போ செங்கலுக்கு 4 கார்னர் இருக்கும் இல்லையா? 4 முனைகள் இருக்கும், ரைட்டா? 4 முனை இருக்குது இல்லையா? அதேமாரி இந்த முனையில் ஒவ்வொரு பார்ட்டிக்கிள்னு சொல்லுவாங்க. அது ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், இல்லை அயனாக இருக்கலாம். நீங்கள் ஆட்டம்னு எடுத்துக்கோங்க. அந்த முனையில் ஒரு ஆட்டம் இருக்கிறது, ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. பிரிமிட்டிவ்னா இங்கே என்ன சொல்கிறதுன்னா அடிப்படை மூல அலகுன்னு அர்த்தம். யூனிட்னா அலகு, ரைட்டா? அடிப்படை செல் அலகுன்னு வச்சுக்கோ. பிரிமிட்னா அடிப்படை செல்லுக்கு. இப்போ நம்ம பிரிமிட்டிவ் மட்டும் பார்ப்போம். அப்போ இது அடிப்படை செல் அலகு இருக்குதுன்னு சொன்னால் அது ஒன்று. அப்போ நான் பிரிமிட்டிவ்னா அடிப்படை செல் அலகு இல்லை. யூனிட்னா அலகுனா ஒரு செங்கல் தான் ஒரு அலகு, ரைட்டா? அப்போ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்ஸ். 2 யூனிட் செல்கள் இருக்கிறது. அதாவது யூனிட் செல்லில் இப்போ செங்கல்ல 2 செங்கல் இருக்குதுன்னு சொல்கிறான். செங்கல் அப்படியே இருக்குது. ஒரு செங்கல் வெந்த செங்கலாக இருக்குது, ஒரு செங்கல் வேகாத செங்கலாக இருக்குது. சில பேர் அந்த கொத்தனார் பார்க்கும்போது ஒரு செங்கல் ஷேப்பு ஒன்று போல தான் இருக்கும், ரைட்டா? ஷேப்பு வடிவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில செங்கல் அதை வேகாமல் இருக்கும். அந்த மண்ணை வேக வைக்கும்போது செங்கல் வேகும், அப்போ சரி வேகாமல் இருக்கும். அது மாதிரியே இதில் 2 டைப்புகள் இருக்குது. அப்படி வடிவத்தில் இல்லை, வடிவம் சேம் தான், ஆனால் 2 டைப் இருக்கிறது. ஒன்று பிரிமிட்டிவ், இன்னொன்று நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ், ரைட்டா? அப்போ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல். யூனிட் செல்லில் தான் 2 பிரிக்கலாம், பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ்ன்ட்டு. அப்போது எப்படி பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் என்று 2 வகைகள் உள்ளது யூனிட் செல்லில், ரைட்டா? நீங்கள் செங்கல் வச்சே நீ வச்சுக்கோங்களேன். பல செங்கல்கள் அடுக்கி கட்டினது என்னது? கிறிஸ்டல் லேட்டிஸ். லேட்டிஸ்னா வீடு, ஒரு கட்டமைப்பு, கட்டுமானத்தை உண்டாக்குனது, ரைட்டா? வீடுன்னு வச்சுக்கோயா. அதான் கட்டமைப்பு. கட்டி தான் நம்ம இந்த சைடு ஒரு செவர் கட்டினோம், அந்த சைடு ஒரு செவர் கட்டினோம், இந்த சைடு அந்த சைடு கட்டி மேலே மூடாக்கு போட்டால் ஒரு வீடு ஆயிடுச்சு. அப்போ கட்டமைப்பு தானே, அதான் லேட்டிஸ், ரைட்டா? அந்த கட்டமைப்பு எதனால் உண்டானது? யூனிட் செல்லால் உண்டானது. யூனிட் செல்லில் செங்கல், ரைட்டா? பல செங்கல்கள் அடி கட்டினது. அப்போ இது யூனிட் செல்லில் 2ஆக பிரிக்கிறோம், ரைட்டா? A unit cell that contains only one type of lattice point is called primitive unit cell அப்படின்றான். ஒரு யூனிட் செல், இப்போ ஒரு செங்கல், ஒரு யூனிட் செல் ஆனது தட் கண்டெய்ன்ஸ், அது வைத்திருக்கிறது ஒன்லி ஒன் டைப் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட், ஒரே ஒரு டைப் விதமான லேட்டிஸ் பாயிண்ட்டை வைத்திருந்தால் அதற்கு பிரிமிட்டிவ் யூனிட் செல் என்று சொல்லப்படுகிறது. அதனால் பார்த்துங்க, யூனிட் செல், ஒரு யூனிட் செல் ஒரு செங்கல் தட் கண்டெய்ன்ஸ் வைத்திருக்கிறது என்றால் எதை? ஒன்லி ஒன் டைப் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட். அப்போ ஒரே ஒரு டைப்பான, ஒரே ஒரு வகையான, டைப்னு வகையான லேட்டிஸ் பாயிண்ட். லேட்டிஸ்னால் அடுக்கமைப்பு புள்ளி. அந்த செங்கல்ல அந்த வீடு கட்டின அடுக்கமைப்பு புள்ளி ஒரே ஒன்றை வைத்திருந்தால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் கால்டு பிரிமிட்டிவ் யூனிட் செல் என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா? அப்போ விச் இஸ் மேட் அப் ஃப்ரம் த லேட்டிஸ் பாயிண்ட் அட் ஈச் ஆஃப் த கார்னர்ஸ் அப்படின்ட்டா. இது விச் இஸ், அவைகள் இஸ் மேடப்னு செய்யப்படுகின்றன, உண்டாக்கப்படுகின்றன ஃப்ரம் த லேட்டிஸ் பாயிண்ட். லேட்டிஸ் பாயிண்ட்னா அந்த அடுக்கமைப்பில் உள்ள ஒரு புள்ளி. இப்போ அந்த வீடு கட்டியிருக்க, அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே ஓட்டை விழுந்திருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த லேட்டிஸ் பாயிண்டில் ஓட்டை விழுந்திருக்கு, லேட்டிஸ் பாயிண்டில் ஓட்டை விழுந்திருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? இதில் கிறிஸ்டல் லேட்டிஸ்னால் ஒரு அடுக்கமைப்பு, அந்த அடுக்கமைப்பில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்ட்டான்.
அது லேட்டிஸ் பாயிண்ட். வீட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஓட்டை இருக்கும், அந்த இடத்துல ஓட்டை இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அதனால் இந்த லேட்டிஸ் பாயிண்ட் அது அடுக்குமைப்பில் உள்ள ஒரு புள்ளி, ரைட்டா, விச் இஸ் மேட் அப் ஃப்ரம் த லேட்டிஸ் பாயிண்ட் அட் ஈச் ஆஃப் த கார்னர். அப்போ இவைகள் ஒரு செல்லுன்னு சொல்கிறான். இவை எப்படி செய்யப்பட்டது அப்படின்னா, விச் இஸ் மேடப்னா செய்யப்பட்டுள்ளது, உண்டாக்கப்பட்டது. எப்படின்னா, ஃப்ரம் த லேட்டிஸ் பாயிண்ட் அட் ஈச் ஆஃப் த கார்னர்ஸ். லேட்டிஸ் பாயிண்ட் என்னது, அந்த ஒரு அடுக்கமைப்பு செங்கல்ல 4 மூளை இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொன்று ஒரு லேட்டிஸ் பாயிண்ட். அவன் ஒன்று தான் இருக்குன்னு சொல்கிறான், லேட்டிஸ் பாயிண்ட்னு சொல்கிறான். லேட்டிஸ் பாயிண்ட் 4 மூலையில் 4 லேட்டிஸ் பாயிண்ட் இருக்கிறது ஒரு செங்கல்ல. அப்போது அது என்ன, அது மொத்தமே என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். எ யூனிட் செல் தட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் ஏ ப்ரிமிட்டிவ் செல்னா. ஒரு யூனிட் செல், ஒரு அழகு செல்லானது தட் கண்டெய்ன்ஸ் வைத்திருக்கிறது ஒன்லி ஒரே விதமான லேட்டிஸ் பாயிண்ட்டை வைத்திருக்கிறதுனா அதற்கு பேர் தான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்னு சொல்கிறான். ஆனால் இங்கே 4 கார்னர் இருக்குது. 4 கார்னர்னா 8 கார்னர் இருக்குது. செங்கலுக்கு 8 கார்னர் இருக்கு இல்லையா, செங்கலுக்கு பாரு 8 கார்னர் இருக்கிறது. அப்போ 8 கார்னர் 8 பாயிண்ட்டுகள் இருக்கிறது, ரைட்டா, 8 பாயிண்ட்டுகள் இருக்கிறது. ஆனால் ஒரு யூனிட் செல்லு தான் வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் 1/8 தான் ஸ்டேர் பண்ணுதுன்னு அர்த்தம். விச் இஸ் மேட் அப் ஃப்ரம் த, இவைகள் செய்யப்பட்டுள்ளன, விச் இஸ் மேட் தான் லேட்டிஸ் பாயிண்ட். அந்த லேட்டிஸ் பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, 8 பாயிண்ட்டு, அதிலிருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கப்பட்டுள்ளதுன்றான். 8 பாயிண்ட்டை ஒரு பாயிண்ட் ஆகிட்டான். 8 பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட், விச் இஸ் மேடப்னு செய்யப்பட்டுள்ளது ஃப்ரம் த லேட்டிஸ் பாயிண்ட், 8 பாயிண்ட்லேருந்து செய்யப்பட்டுள்ளது. அட் ஈச் ஆஃப் த கார்னர்ஸ். அப்படி எப்படி 8 பாயிண்ட் எங்கே இருந்தது, அடுத்து ஈச் ஆஃப் த கார்னர்ஸ், ஒவ்வொரு மூலையிலையும் இருந்தது அப்படின்றான். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு படத்தை காமிக்கிறேன், இது எப்படி சாத்தியம்னு ஆரம்பித்தோம். இந்த 8 கார்னர்ன்றதை நான் இதில் காமிச்சேன். இங்கே பாருங்க, இதை எடுத்துக்கோங்க. இது எத்தனை, இது ஒரு செங்கல், ரைட்டா, இதில் எத்தனை கார்னர் இருக்கிறது, இங்கே பாருங்க. இது 1, இது 2, இது 3, இது 4, இங்கே கீழே 5, 6, 7, அந்த 8 கார்னர் இருக்கா, 8 கார்னர் இருக்குல்ல. அப்போது 8 கார்னர் 8 லேட்டிஸ் பாயிண்ட் இருக்கிறது. இது ஒரு யூனிட், மொத்தமே இது பேர் என்னது, யூனிட் செல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிட் செல்லாக கொண்டு வர்றான். 8 யூனிட் செல்லை சேர்ந்து எப்படி ஒரு யூனிட் செல்லாக கொண்டு வர்றான் அப்படின்னு பார்த்தா, இப்போது இந்த இடத்துல ஒரு ஆட்டம் இருக்கிறது, ரைட்டா. இந்த ஆட்டம் முழுவதுமாக இந்த யூனிட் செல்லில் இல்லை, முழுசாக இந்த யூனிட் செல்லுக்குள்ளே இல்லை, கொஞ்சம் கூட தான் இந்த யூனிட் செல்லுக்குள்ளே இருக்குது. மீதி 1/8 மட்டும்தான் இதில் இருக்குது. 8ல் ஒரு பங்கு மட்டும்தான் இந்த யூனிட் செல்லுக்குள்ளே இருக்குது. இந்த இதில் கடைசியில் இந்த ஜாயிண்ட்டாக இருக்கு இல்லையா, இது போய் ஜாயிண்ட் ஆகுது, இது போய் ஜாயிண்ட், இது வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு செல்லு இருக்குன்னா அந்த செல்லில் 1/8 போர்ஷன் தான் இந்த இதுக்குள்ளே இருக்குது. மீதியெல்லாம் இங்கே வெளியில் இருக்குது. அப்போ இதுவும் 1/8 போர்ஷன் தான் இந்த யூனிட்டுக்குள்ளே இருக்குது. மீதி என்னது, 7 மடங்கு வெளியில் இருக்குது. இதுலேயும் 1/8 தான் இதுக்குள்ளே இருக்குது, மீதி 7 வெளியில் இருக்குது. இதுலேயும் அப்படி தான் 1/8 தான் இந்த செல்லுக்குள்ளே இருக்குது, மீதி 7 வெளியில் இருக்குது. இதுலேயும் 1/7 தான் 1/8 தான் உள்ளே இருக்குது. அப்படி ஒவ்வொன்றுலேயும் 1/8 இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை, 8 ஆச்சா. அப்போது 8 லேட்டிஸ் பாயிண்ட் இருக்கிறது, ரைட்டா. ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் உள்ள ஆட்டங்கள் எவ்வளவு இதுக்குள்ளே இருக்குது, 1/8 தான் இருக்குது. அப்போ 8 × 1/8, அதோட கண்ட்ரிபியூஷன் என்னது, இதில் உள்ள ஆட்டம் வந்து இதுக்கு இந்த இடத்துல உள்ள ஆட்டம் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உள்ள ஆட்டம் இதுக்குள்ளே எவ்வளோ பங்கு வகிக்கிறது, செயல்படுகிறது, 1/8 போர்ஷன் தான் செயல்படுகிறது, மீதி வெளியில் செயல்படுகிறது. அது எப்படி செயல்படுறது வேறு படத்தில் காமிக்கிறேன். அப்போது இந்த இடத்துல எவ்வளோ செயல்படுகிறது அப்படின்னா, இந்த இடத்துல முழுசாக 1/8 தான் செயல்படுகிறது. அப்போ மொத்தம் இந்த இதுக்குள்ளே எல்லா ஆட்டங்கள் சேர்த்து எவ்வளோ செயல்படுகிறது, 8 ஆட்டம் இருக்கிறதா, 8. அப்போ ஒவ்வொரு ஆட்டம் எவ்வளோ செயல்படுகிறது, 1/8. அப்போது 1/8 8 ஆட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆட்டமும் இதுக்குள்ளே எவ்வளோ பங்கு வகிக்கிறது, 1/8. அப்போ 8 × 1/8 என்னது, 8 × 1/8 8 × 1/8 8/8 1 வந்துடுச்சா, ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் வந்துடுச்சா, 8 லேட்டிஸ் பாயிண்ட்டு. இப்போ என்ன, நம்ம மொத்தமாக இங்கே எவ்வளோ செயல்படுது, இதுக்குள்ளே ஒரு லேட்டிஸ் பாயிண்ட் தான் செயல்படுகிறது. அதுக்கு தான் ப்ரிமிட்டிவ் லேட்டிஸ் பாயிண்ட் சொல்கிறான், ப்ரிமிட்டிவ் யூனிட்னு சொல்கிறான். புரியுதா. 8 இருக்கிறது, ஆனால் இதுக்குள்ளே செயல்படுறது எவ்வளோ, 1/8 தான். இந்த இடத்துல உள்ள ஆட்டம் இதுக்குள்ளே செயல்படுவது
எவ்வளோன்னு 1/8 தான். அப்போ 8 லேடிஸ் 8 இருக்கிறது. 8 இன்ட்டு 1/8 ஒவ்வொரு பங்கை நீ பெருக்குனீங்கன்னா 1/8 ஒன்று கொடுக்குது. அப்போ எவ்வளோ வருது? 1 தான் வருது. ஒரு லேடிஸ் பாயிண்ட் அதான் சொல்லியிருக்கேன். மீதி எங்கே போகுது அப்படின்னு நீ கேட்கலாம். சரி பார்த்துரும், அதையும் சேர்த்து பார்த்துருவோம். வா, மீதி 1/8 மீதி எங்கே போகுதுன்னா இங்கே வாங்க, ஒரு கார்னரில் இருக்கிறது. ரைட்டா, இதை எடுத்துக்கோங்க, இந்த படத்தை எடுத்துக்கோங்க. ரைட்டா, இந்த படத்தை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒவ்வொரு குண்டு ஒரு பெரிமேட்டிவ் செல். அங்கே நான் கட்டமாக காமிச்சேன் இல்லையா? அப்போ ஒரு என்னது, ஒவ்வொரு குண்டு என்னது, ஒரு யூனிட் செல் ஒரு செங்கல்னு வச்சுக்கோ. இப்போது எத்தனை செங்கல் இருக்குது இதில்? 8 செங்கல் இருக்குது. நல்லா பார்த்துக்கிட்டல, எத்தனை செங்கல் இருக்குது? 8 செங்கல் இருக்குது. ரைட்டா, இப்போது இது ஒரே ஒரு செங்கல். ரைட்டா, இதில் இந்த ஒரு செங்கலுக்கு பதிலாக நான் ரவுண்டு போட்டு காமிச்சிருக்கேன். இதில் ரவுண்டாக காமிச்சிருக்கேன். ரைட்டா, அப்போ 8 ரவுண்டு இருக்குன்னு 8 இந்த மாதிரி இருக்குது. ரைட்டா, இப்போது இங்கே பாருங்கள், இதில் கீழே உள்ள படத்தில் இந்த முக்கில் 4 குண்டு மேலே இருக்குது, 4 குண்டு கீழே இருக்குது. ரைட்டா, சின்ன படத்தில். அப்போ ஒவ்வொரு குண்டும் இதில் எவ்வளோ பங்கு வைக்கிறது? 1/8 தான் கொடுக்குது. மீதி எங்கே 7 பங்கு எங்கே போச்சுன்னு கேட்டேன்னா இங்கே வா பாரு. இப்போ இந்த குண்டு இருக்குது, இது உதாரணத்துக்கு இந்த இதுக்கு வச்சுல கீழே உள்ளது, இது கீழே உள்ள இந்த பந்து தான் நான் வச்சுக்கணுமே. இந்த கீழே உள்ள பந்து தான் இந்த இது ஒன்று. அப்போது இதை மாதிரி 8 அடுக்கி வச்சுருக்கான் பாரு. இங்கே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன், இங்கே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன், இங்கே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன், அங்கே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன், அங்கே ஒன்று 8 இருக்குது. இதை மாதிரி 8 1/1 மேலே வச்சுருக்கான். அப்போது இருங்க, நான் திரும்பி அழிச்சிடுறேன். அப்போது இந்த சென்டரில் இருக்கிற இந்த புள்ளி இந்த இதில் எங்கே இருக்கும் பாருங்கள். நான் இந்த இதுதான் இதுன்னு சொல்லிட்டேன். இந்த புள்ளி இதில் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த நடுவில் இருக்குது. இந்த நடுவில் இருக்கா? நடுவில் இருக்குது. இந்த நடுவில் இருக்கிறது இந்த இது 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 இந்த குண்டுதையா இது. ரைட்டா, இப்போ இந்த இடம் இங்கே எங்கே அமைஞ்சிருக்கு? இந்த மீதி 7 பால் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த இடமானது இதுலேயும் சேராகுது, இந்த மீதி 7 பால்லையும் சேராகுது. அதுதான் 7 பால்லேயும் இணைஞ்சிருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை கூட இணைஞ்சிருக்கு? இந்த இடமானது 8 இடத்துலையும் இணைஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஆட்டம் 8லேயும் பங்கு வகிக்கிறது. ரைட்டா, அப்போ இதில் மட்டும் எவ்வளோ கொடுக்கும்? 1/8 தானே கொடுக்கும். மீதி 1/8 இன்னொரு பந்துக்கு கொடுக்கும். மீதி 1/8 இன்னொரு பந்து, மீதி 1/8 9. அப்போ 1/8 8 போட்டேன்னா 8 1 + 1 + 1 + 8 அது 8 1. ரைட்டா, அப்போ மீதி பங்கெல்லாம் இங்கே போயிடுது. புரியுதா? இதனால தான் 1/8ன்னு சொல்கிறோம். அதனால தான் ஒரு யூனிட் செல். அப்போ ஒரு இதுக்குள்ளே எவ்வளோ செல் இருக்கும்? இத்தனை லேடிஸ் கார்னர் இருந்தால் கூட 8 கார்னர் இருக்கிறது. ரைட்டா, ஆனால் ஒரு கார்னரில் அதனோட ஆட்டம் எவ்வளோ பங்கு கொடுக்குறது? 1/8 தான் கொடுக்குறது. அப்போ 8 × 8 1 8 ÷ 8 1. ஒரே ஒரு ஆட்டம் தான் இந்த இடத்துல மொத்தத்திலேயே செயல்படுகிறது, இந்த 8 ஆட்டத்தில். அதேமாரி அப்போ இங்கே உள்ளது என்னாச்சுன்னு நீ கேட்கலாம். இங்கே உள்ளது என்னாச்சுன்னு கேட்கலாம். நான் இதை அழிச்சிடுறேன். சரி, அதுக்கு தான் நீ சொல்லிட்டு அப்போ இங்கே ஒரு ஆட்டம் இருக்கே, அது என்னாச்சுன்னு கேட்டால் அப்போ இங்கிட்டு 4 பாலை வை. இந்த மாதிரி இங்கே 4 பால் அப்படியே ஒட்டிட்டு தானே செவர் மாதிரி தானே. அப்போ இந்த இடத்துல ஆட்டம் இந்த 4 ஆட்டத்துக்கு இந்த 4 ஆட்டத்துக்கு நடுவில் செயல்படும். அப்போ இங்கே உள்ளது என்னாச்சு? அப்போ இங்கிட்டு 4 பால் வை, 4 யூனிட்ஸ் இல்லை வச்சுன்னா இங்கே செயல்படும். அப்படியே அடிக்கிட்டு தானே இருக்குது வீடு, செங்கல் அடிக்க வச்சுருக்கல. அதுதான் இவர் சொல்கிறான். ரைட்டா, சரி ரைட், பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த வேர்டு என்ன சொல்கிறான்? ஏ யூனிட் செல் தட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட். ஒரே ஒரு பாயிண்ட் தான், அது ஒரே விதமான பாயிண்ட் தான் இருக்கும். ஒரே பாருங்கள், ஒரு டைப்புனா ஒரே விதமாக 8 கார்னர்லேயே ஒரே டைப்பாக இருக்கிறது. ரைட்டா, இஸ் கால்டு பிரிமேட்டிவ் யூனிட் செல். அது என்ன சொல்கிறாங்க? அதை தான் பிரிமேட்டிவ் யூனிட் செல்னு சொல்கிறாங்க. அது ரைட்டா, புரியுதா? அப்போது விச் இஸ் அவை மேடப்னு செய்யப்பட்டுள்ளது ஃப்ரம் த லேட்டிஸ் பாயிண்ட். அந்த யூனிட் செல் எதிலிருந்து செய்யப்பட்டுள்ளது? லேட்டிஸ் பாயிண்டிங் செய்யப்பட்டுள்ளது. அட் ஈச் ஆஃப் த கார்னர்ஸ், ஒவ்வொரு கார்னரில் உள்ள லேட்டிஸ் பாயிண்ட்லேருந்து அந்த ஒரு யூனிட் எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றான். ரைட்டா, அப்போ இன் கேஸ் ஆஃப் நான் பிரிமேட்டிவ் யூனிட் செல், இதில் நான் பிரிமேட்டிவ்னு என்னது? இது முதல்ல கார்னரில் பார்த்துட்டான். சரியா, 8 கார்னரில் பார்த்துட்டு ஒரு செல்லு தான் வேலை செய்யுது. ஒவ்வொரு செல்லே ஒரு 1/8 தான் கொடுக்குதா பங்கு, மீதி வெளியில் கொடுக்குது. அப்போ மொத்தம் எவ்வளவு? ஒரு செல்லு 8 × 1/8. அப்போ 8/d = 8 = 1. ஒரு செல்லு தான் மொத்தத்துக்கு மேலே
அந்த 8 கார்னர்லேயும் ஒரு செல்லு இல்லை, மொத்த பங்கு ஒரு செல்லு தான் வகிக்கிறது. ரைட்டா? ஒரு ஆட்டம், ஒரு ஆட்டம் பங்கு வகிக்கிறது. அப்போ நான் பெரிமேட்டிவ்னா இன் கேஸ் ஆஃப் நான் பெரிமேட்டிவ் யூனிட் செல் இருந்தால் மோர், அதாவது தேர் ஆர் அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ், இன்னும் அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 8 கார்னர் போக இதுக்கு உள்ளேயும் இருக்கும் அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட். இந்த கியூபுக்கு உள்ளே இருக்கும். ரைட்டா? அது அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். எப்படி அப்படின்னா எய்தர் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த யூனிட் செல் ஆர் அப்படி இல்லைன்னா வித்தின் த யூனிட் செல் அப்படின்றான். வெய்தர், அதாவது இப்போ 8 கார்னரில் பார்த்தோம், 8 கார்னரில் மட்டும் லேட்டிஸ் பாயிண்ட் இருந்து அதில் நம்ம செல் நடவடிக்கை எடுத்தால் அது வந்து ப்ரிமேட்டிவ் யூனிட் செல்லு. அந்த 8லையும் உள்ளதை எடுத்து கூட அடிஷ்னலாக ஃபேஸில் உள்ள லேட்டிஸ் பாயிண்ட்டோ அல்லது ஃபேஸ்ன்னு சொல்லித்தரேன், அல்லது சென்டரில் உள்ள லேட்டிஸ் பாயிண்ட்டோ நல்லா பார்த்துக்கோ. அதாவது இன் கேஸ் ஆஃப் நான் பெரிமேட்டிவ் யூனிட் செல், அப்போ நான் பெரிமேட்டிவ் யூனிட் செல்லாக இருந்தால் தேர் ஆர் அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட், அடிஷ்னலாக கூடுதலாக இருக்கும். இந்த 8மே இருக்கும், இன்னும் அடிஷ்னலாக இருக்கும், அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட், கூடுதல் லேட்டிஸ் பாயிண்ட் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஆன் த ஃபேஸ் ஆஃப் த யூனிட், அந்த யூனிட்டோட ஃபேஸில் இருக்கும், அல்லது என்னது வித்தின் த யூனிட் அப் செல்லுன்றான். அதனால பார்த்துக்கலாம், ஃபேஸில் இருக்குதுன்னு சொன்னால் எங்கேன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஃபேஸ். இந்த இருக்குல்ல, இது இந்த கண்ணாடியாக இருக்கு இல்லையா, இது ஒரு கண்ணாடி, மொத்தம் எத்தனை கண்ணாடி இருக்குது? 6 கண்ணாடி இருக்குது. இதுதான் ஃபேஸ்ன்னு என்னது, இங்கே பாரு, இந்த நடுவில் ஃபேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு யூனிட் லேட்டிஸ் பாயிண்ட் எடுத்தால் அது ஒரு ஃபேஸ், இந்த இடத்துல லேட்டிஸ் பாயிண்ட் எடுத்தால் அது ஒரு ஃபேஸு. அப்புறம் இந்த இடத்துல இங்கிட்டு எத்தனை கண்ணாடி இருப்பார்? 6 கண்ணாடி இருக்கா? அந்த 6 கண்ணாடி தான் ஃபேஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் சென்டரில், இதுக்குள்ள நடுவில் அப்போ ஒரு புள்ளி எடுத்தால் அதுதான் சென்டர் பாயிண்ட், சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணாடிக்கு மேலே ஒரு புள்ளி இருந்தால், இந்த கண்ணாடி 6 சைடு கண்ணாடி, கீழே மேலே லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக் இருக்கு இல்லையா, இந்த 6 சைடில் இருந்ததுன்னா ஒரு புள்ளி, ஒரு லேடிஸ் பாயிண்ட் எடுத்து, இந்த கண்ணாடியில் ஒரு லேடிஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா 6 கண்ணாடி 6 லேடிஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்போ அடிஷ்னல், இந்த 8 போக அடிஷ்னல் தான் இது நான் பிரிமிட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 6 கண்ணாடியில் எடுக்க வேண்டாம், நீ சென்டரில் போய் மத்தியில் போய் எடுத்தீங்கன்னா, நடுமத்தினா இந்த இருக்குது ஒரு கியூப், சென்டரில் இப்படி எடுக்கிறது. ரைட்டா? சென்டரில் ஒரு புள்ளி எடுத்து லேடிஸ் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னாலும் அதுவும் நான் பெரிமிட்டிவ் தான். உனக்கு கண்ணாடியில் எடுக்கணும் இல்லை சென்டரில் எடுக்கணும், அது நான் பெரிமிட்டிவ்ன்றான். அதான் சொல்லியிருக்கான் பாருங்கள். தேர் ஆர், இங்கே வருங்க, இன் கேஸ் ஆஃப் நான் பெரிமேட்டிவ் யூனிட் செல், அது நான் பெரிமேட்டிவ் யூனிட் செல்லாக இருந்தால், இன்கேஸ்னு இருந்தால் எப்படி இருக்கும்? தேர் ஆர் அடிஷ்னல் லேட்டிஸ், அடிஷ்னல் அந்த 8 இருக்கும், அந்த காரில் உள்ள 8ம் இருக்கும். 8 மட்டும் இருந்தால் என்னதே பெரிமேட்டிவ் லேட்டிஸ் செல். இதில் நான் பெரிமேட்டிவில் 8 இருக்கும், கார்னர் இருக்கும். அது கூட தேர் ஆர் அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட், கூடுதலான லேட்டிஸ் பாயிண்ட் இருக்கும். எங்கே? சைடில் அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடிகளில் 6 கண்ணாடியிலே 6 புள்ளிகள் இருக்கும், அல்லது சென்டரில் ஒரு புள்ளி இருக்கும். அதான் அடிஷ்னல் என்னது, எய்தர் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த யூனிட் செல். ஃபேஸ்னது அந்த கண்ணாடி தான். ஃபேஸ்னால் முகப்பு, மூஞ்சி, கொஞ்சம் கண்ணாடி, கீழே மேலே சைடு லெஃப்ட் அந்த சைடு இருந்துச்சு 6 கண்ணாடி இருக்குல்ல, அதை ஃபேஸ் ஆஃப் த யூனிட்ஸ், அந்த செல்லில் உள்ள ஃபேஸில் ஒரு லெட்ஸ் பாயிண்ட் இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும். அல்லது வித்தின் த யூனிட் செல், அந்த யூனிட் செல் சென்டரில், அந்த மொத்த யூனிட் செல் நான் காமிச்சல, அது சென்டரில் இருக்கலாம். ஒன்று இங்கே இருக்கும், இல்லை அங்கே இருக்கலாம், ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் அந்த 8 பாயிண்ட் இருந்தால் இது வந்து நான் பெரிமிட்டிவ் செல். ரைட்டா? அப்போ தேர் ஆர் 7 பெரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம், மொத்தம் 7 பெரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்கிறது. ரைட்டா? படிக அமைப்பு இருக்கிறது. ரைட்டா? 7 படிக அமைப்புன்னு இந்த காமிச்சிருக்கான் பாருங்கள். இந்த 1 2 3 4 5 6 7 காமிச்சிருக்கான். இங்கே பாருங்கள், 7 நான் படிச்சிடுறேன். இப்போது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இஜட் ஆக்சிஸ்னு பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது இந்த இருக்குது ஏ, இந்த சென்டரை எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் இந்த இருக்கு இல்லையா, இந்த சென்டர், இந்த சென்டர்லேருந்து இந்த டைரெக்ஷனில் வந்தால் என்னது, இந்த டைரெக்ஷனில் வந்தால் என்னது, என்ன போட்டிருக்கான் ஏ, இந்த டைரெக்ஷனில் வந்தால் பி, இப்படி மேலே போனால் சி, மொத்தம் 3 எக்ஸ் ஒய் இஜெட்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி இவன் இந்த ஆக்சிஸில் ஏ எடுத்துக்கிருக்கான், அந்த சென்டர் இதை எடுத்துக்கிட்டான். ரைட்டா? திரும்பி கூட போடுற அழிச்சிட்டு பாருங்கள், சென்டர் எதை எடுத்துக்கிட்டான், எங்கேருந்து ஆரம்பித்தா இந்த சென்டரை எடுத்துக்கிட்டான். ரைட்டா? இங்கேருந்து இந்த சைடு வர்றதில் ஆக்சிஸ் இது எக்ஸு, இந்த சைடு வர்றது ஒய்,
இந்த சைடு இஜெட்டு. அப்போ எக்ஸ் என்ன எடுத்துட்டான், ஏ எடுத்துக்கிட்டான், இதை பி எடுத்துக்கிட்டான், இதை சி எடுத்துக்கிட்டான். அப்போது ஆல்ஃபா பீட்டா காமா 3 ஆங்கிள் எடுத்திருக்கான். அப்போ எப்படி எடுத்துக்கான், ரைட்லேருந்து எடுத்திருக்கான், ரைட் டு லெஃப்ட். இங்கே பாருங்க, ரைட்டாக இதை எடுத்துக்கோ, ரைட்டா. இது எங்கே பாருங்க, என்னது, இது ஏ, இது பி, இது சி. அப்போ ஆங்கிள் எடுக்கும்போது ரைட் டு லெஃப்ட், இந்த வலது பக்கம் இப்படி இப்படி எடுத்திருக்கான். அப்படின்னா இது ஆல்ஃபா. எகன் இதிலிருந்து இது பீட்டா, இதிலிருந்து இது காமா. சரியா, இப்படி எடுத்து இந்த இடத்த பார்த்துங்க, இது போட்டிருக்கான் பாருங்க ஆங்கிள் இதுதான். இதில் எது எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம், ரைட்டா. இப்போ என்ன போட்டிருக்கான், தேர் ஆர் 7 பிரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம். 7 பிரிமிட்டிவ்னு என்ன சொன்னேன், அதாவது கார்னரில் மட்டும்தான் இருக்கும், ஃபேஸ்லேயோ இல்லை சென்டர்லேயோ இருக்காது. என்னது, லேட்டிஸ் பாயிண்ட், ரைட்டா. அப்போ இதில் பாருங்கள், எல்லாமே இது 7 என்னது பிரிமிட்டிவ் லேட்டிஸ் சிஸ்டம், ரைட்டா. இது எப்படி, இது கூப் மாதிரி இருக்குது கரெக்டாக. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி. ஏன்ற இந்த லைனு அளவும், பின்ற அளவும், சின்ற அளவும், அந்த கோடோட அளவு, இதுக்கு பேர் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. எட்ஜுன்னு என்னது, இது எட்ஜு. இந்த கோடு இருக்குல்ல, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது இல்லையா, கனெக்ட் பண்ணுற அந்த கோடுக்கு பேர் எட்ஜு. அதேமாரி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த கோடுக்கு பேர் எட்ஜு. இதை கனெக்ட் பண்ணுறது, ரெண்டுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுற அந்த கோடுக்கு பேர் தான் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. எட்ஜு என்னது, ரெண்டையும் இணைக்கக்கூடிய கோடு, ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேர் எட்ஜு, இடிஜிஇ, ரைட்டா. அப்போ எட்ஜு, ரைட்டா. இப்போ பாருங்கள், ஏபி, இந்த ஏலேருந்து இங்கே பிஏ இணைக்கக்கூடியது, ரைட்டா. இங்கே இருக்குல்ல, ஏபி இணைக்கக்கூடியது அந்த லைன் இருக்கு இல்லையா, அதுவும் பிசி இணைக்கக்கூடிய லைனும் சமமாக இருக்கிறதுன்றான். புரியுதா, ஏயும் பியும் லைன் இங்கே பாருங்கள், ஏபின்னு கீழே வாங்க, இந்த லைன் ஏபி லென்த்துன்னா அந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளியோட நீளம். அதேமாரி என்னது, பிக்கும் பாருங்கள், அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு பி, ஏக்கும் பிக்கு உள்ள தூரமும் பிக்கும் சிக்கு உள்ள தூரமும் ரெண்டுமே சமமாக இருக்குதுன்றான், ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. இதை இந்த ஏ லைன் இருக்கு இல்லையா, ஏ லைனும் பி லைன், இந்த பி லைனும் ஒரே அளவு, ரைட்டா. இது எத்தனை, 5 சென்டிமீட்டர்னா இது 5 சென்டிமீட்டர். அப்போ ஏ லைன் என்னது 5 சென்டிமீட்டர், அப்போ பி லைன் என்னது 5 சென்டிமீட்டர். அதேமாதிரி பி லைன் 5 சென்டிமீட்டர், சி லைன் 5 சென்டிமீட்டர். அப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதா, இந்த பாயிண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் ஏ பாயிண்ட் தூரம், அதேமாதிரி இந்த பாயிண்டில் வந்து பி பாயிண்ட் தூரம், சி பாயிண்ட் தூரம் எல்லாம் சம அளவில் இருக்கிறது, ரைட்டா. ஆனால் ஆங்கிள் மட்டும் இப்படி போகணும், லெஃப்ட்லேருந்து. ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, எல்லா ஆங்கிலும் 90 டிகிரியில் இருக்கிறது, ரைட்டா. பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்ன போட்டிருக்கான், ரோம்போ ஹைட்ரால் தான். ரோம்போ ஹைட்ராலில் எப்படி இருக்குது, அளவு கரெக்டாக இருக்குது. ஏ கோடு இந்த சென்ட்ரல்லேருந்து இதனோட தூரம், இதிலிருந்து இதனோட தூரம், இதனோட தூரம் எல்லாம் கரெக்டாக இருக்கிறது. ஏ சிக்வல் டு பி, பி சிக்வல் டு சி, ரைட், கரெக்டாக இருக்குது. ஆல்ஃபா பீட்டா காமாவும் 90 டிகிரி இல்லை, எதுவுமே 90 டிகிரியில் கிடையாது. இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா 90 டிகிரியில் கிடையாது, எல்லாமே மாறுபட்டு இருக்குது, ரைட்டா. அப்போ இதில் பாருங்கள், ஹெக்ஸாகனலில் 6 இருக்கிறது, ரைட்டா. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு பி, ஏன்றது ஏவோட அளவும் பி அளவும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஆனால் சி உயரம் மட்டும் அதிகமாக இருக்கிறது, மாறி இருக்கிறது, ரைட்டா. அதே மாதிரி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா, ரெண்டு ஆங்கிலும் 90 டிகிரி, காமா மட்டும் 120 டிகிரியில் இருக்குது. காமானா இந்த ஆங்கிள், இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள், ரைட்டா, இந்த ஆங்கிள் தான் காமா. இது வந்து 120 டிகிரியில் இருக்குது. மீதி ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி, ரைட்டா. ஏன்றது இது ஏ, இது பி, இது ரெண்டுமே ஒரே அளவு. அந்த சின்றது இது வந்து அதிகமான அளவில் இருக்குது, ரைட்டா. அதான் நாட் ஈக்குவல் டு பி ஆர் சி, ரெண்டுக்கு ஈக்குவல் கிடையாது சி, ரைட்டா. நெக்ஸ்ட்டு டெட்ராகோனலில் ஏ வந்து பிக்கு சமமாக இருக்குது, ஆனால் சி வந்து சமமாக இல்லை. அதாவது ஏக்கும் சமமாக இல்லை, பிக்கும் சமமாக இல்லை. அந்த ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாமே 90 டிகிரியில் இருக்கிறது, ரைட்டா. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. அப்போ ஆர்த்தோரோம்பிக் என்னது, மூணுமே சரியான அளவில் கிடையாது. ஏ கோடு, பி கோடு, சி கோடும் சமமான அளவில் இல்லை, ஆனால் எல்லாமே 90 டிகிரியில் இருக்குது. பார்த்துக்கோங்க, அளவை பார்த்துக்கோங்க. அப்போது மோனோக்ளினிக் எப்படி இருக்குது, மூணுமே சரியான அளவில் கிடையாது.
ஆனால் ஆங்கிள் மட்டும் ஆல்ஃபாவும் காமாவும் 90 டிகிரியில் இருக்குது, பீட்டா மட்டும் 90 டிகிரியில் கிடையாது. இதில் ட்ரைக்ளினிக்கில் எதுவுமே சம அளவில் கிடையாது, அதேமாரி 90 டிகிரிலையும் கிடையாது. சரியா, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காம, த டிஃப் ஹெக்ஸாகனல்னு போட்டிருக்கானா, அது பேரை கொடுத்துருக்கான். இப்போ நம்ம படித்தது தான் பேரை கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து த டிஃபர் இன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தர் கிறிஸ்டலோகிராஃப், அவைகள் அது அரேஞ்ச்மெண்ட், த டிஃபர்னு வேறுபடுகிறது. இந்த அரேஞ்ச்மெண்ட்னா அதனால் வடிவமைப்பில் வேறுபடுகிறது. எங்கே இதில் இந்த கிறிஸ்டலோகிராஃப்னா அதோட படிக வடிவமைப்பின் வேறுபடுகிறதுன்னு அர்த்தம். ஆக்சிஸ், கிறிஸ்டலோகிராஃப் ஆக்சிஸ் அண்ட் ஆங்கிள். ஆக்சிஸ் என்னது, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ், ஏ ஆக்சிஸ், பி ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ், சி ஆக்சிஸ், சி தானே போட்டிருக்காங்க. இது ஆக்சிஸில் வேறுபடுகிறதுன்னு அர்த்தம். ஆக்சிஸில் லென்த்தில் வேறுபடுகிறது மற்றும் ஆங்கிள்லேயும் வேறுபடுகிறது. அண்ட் ஆங்கிள் அப்படின்றான். அப்போ கரஸ்பாண்டிங் டு த எபோவ் 7, இந்த மேலே காணப்பட்டுள்ள 7. அடுத்து பிரேவியஸ் டிஃபைன்ட் 14 பாசிபிள் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். இந்த பிரேவியஸ் என்பவர், இந்த விஞ்ஞானி, அதாவது டிஃபைன் விளக்கியுள்ளார் 14 என்னது பாசிபிள் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். அதாவது பாசிபிள்னா 14 வரைக்கும் நம்பர் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் அமைப்புகளை இவர் விளக்கியுள்ளார். பாசிபிள்னா 14 அமைப்புகளை விளக்கியுள்ளார்னு சொல்கிறார். இப்போ 7 காமிச்சிருக்காரு, அவர் 14 வரைக்கும் விளக்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பாருங்கள், ஹெக்ஸாகனல், ஆர்த்தோகனல், மோனோக்ளினிக், அப்போ ட்ரையாகனல், இங்கே ட்ரையாகனல். இது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இதனோட அமைப்பை பாருங்கள். என்ன போட்டுங்க, அந்த கியூபிக்னு போட்டான். பிரிமிட்டிவ் என்னாச்சு, அப்போது கியூபிக்கில் மொத்தம் 3 இருக்குது. என்னது பிரிமிட்டிவ் என்னது, 8 சைட்லேயே இருக்கும். ஆனால் மொத்தம் ஒன்றுக்கு என்னென்ன பங்கு, 1/8 பங்கு. அப்போ 8 × 1/8 = 1. சரியா, அப்போ பாடி சென்டர், இந்த பார்த்தீங்கன்னா பாடி சென்டர்னு சொன்னல, இது வந்து நான் பிரிமிட்டிவ். 8லேயுமே இருக்குது, 8 புள்ளியும் இருக்கிறது. ஆனால் இந்த பாருங்க 8 புள்ளி மட்டும்தான் இதில் இருந்து, இது பிரிமிட்டிவ். இது வந்து பாடி சென்டர், நான் பிரிமிட்டிவ். ஏன்னா 8 புள்ளி இருக்கும், கூட சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். சென்டர் பாயிண்ட் இருக்கா, அப்போ சென்டர் பாயிண்ட் இந்த பாருங்கள், சென்டர் பாயிண்ட் இருக்குது. சென்டர் பாயிண்ட் இருக்கிறதுனால இது வந்து நான் பிரிமிட்டிவ். ரைட்டா, அதேமாதிரி இங்கே பாருங்கள், இது என்னது, ஃபேஸ் சென்டர்னா கண்ணாடி. ரைட்டா, ஃபேஸ் சென்டர் இதுவும் நான் பிரிமிட்டிவ். ஏன்னா நான் பிரிமிட்டிவ் என்னது, 8 இருக்கணும், 8 இருக்கிறது அந்த முளையில், கூட அந்த ஒவ்வொரு கண்ணாடியிலே ஒவ்வொரு புள்ளி வச்சுருக்கான் பாருங்கள். அப்போ 6 கண்ணாடி, கீழே மேலேயே லெஃப்ட் ரைட்டு முன்புறம் பின்புறம் 6 கண்ணாடியில் 6 லேட்டிஸ் பாயிண்ட். அப்போது இது இப்படி இருந்ததுன்னு இது நான் பிரிமிட்டிவ். ரைட்டா, அப்போது டெட்ராகனல் என்னது, இங்கே பாருங்கள், இது பிரிமிட்டிவ்னு போட்டிருக்கான். ஏன்னா 8 கார்னரில் மட்டும் புள்ளி வச்சுருக்கான். ஆனால் இது என்னது, பாடி சென்டர், இது வந்து நான் பிரிமிட்டிவ். உள்ள 8 கார்னர்லேயே புள்ளி வச்சுருக்கேன், கூட சென்டர்லேயே வச்சுருக்கேன், இது நான் பிரிமிட்டிவ். ரைட்டா, அடுத்து நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாகனலில் இது வந்து நான் பிரிமிட்டிவ். ஏன்னா ஃபேஸில் வந்து புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள், 8 எல்லா சைட்லேயும் வச்சுருக்கேன். அந்த கார்னரில் மட்டும் வச்சுருந்தா அது வந்து பிரிமிட்டிவ். உள்ள ஃபேஸ்லேயோ இல்லை சென்டர்லேயோ இருந்தால், அல்லது எட்ஜிலேயோ வச்சுருப்பாங்க. சில இடத்துல எட்ஜுன்னு இன்னும் உங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கல, அது இருக்குது. எட்ஜில் வச்சுருந்தா கூட மொத்தம் 12 எட்ஜ் இருக்குது, 12 கோடுகள், இணைப்பு கோடுகள். அதில் வச்சுருந்தாலும் கிடையாது, அது இது நான் பிரிமிட்டிவ். சரி, அடுத்து ஆர்த்தோரோம்பிக்னு இந்த ஃபஸ்ட்டு இது என்ன பிரிமிட்டிவ். செகண்ட் இந்த பாடி சென்டர் நான் பிரிமிட்டிவ். ரைட்டா, இந்த சென்டர் போட்டிருக்கோம், 8 இருக்கும், கூட அதுவும் இருக்கும். இது கிளாஸில் வச்சுருக்கான் பாருங்கள், ஃபேஸில், அப்படின்னா இதுவும் நான் பிரிமிட்டிவ். அப்போ மோனோக்ளினிக் இது பிரிமிட்டிவ், 8ல் மட்டும் 8 கார்னரில் தான் இருக்குது, இது பிரிமிட்டிவ். அப்போ இது நான் பிரிமிட்டிவ், ஏன்னா ஃபேஸில் வச்சுருக்கான் பாருங்கள். அதான் பேசிஸ் ஃபேஸ் சென்டர்டு தான். பேசிஸ்னா அந்த அடிப்படை, கீழே உள்ளது, இல்லை கீழே உள்ள ஃபேஸில் மட்டும் வச்சுருக்கான். நீ எங்கே ஃபேஸில் வச்சாலும் கிடையாது, 8 மட்டும்தான் இருக்கணும், அப்போ தான் பிரிமிட்டிவ். அப்போ நெக்ஸ்ட்டு ட்ரையோகனல்னு சொன்னது, இது ஃபஸ்ட் உள்ளது பிரிமிட்டிவ். ஏன்னா எங்கேயும் வைக்கல, கடைசி, அதாவது கார்னரில் வச்சுருக்கான். ரைட்டா, அடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரைக்ளினிக், இதுவும் கார்னரில் வச்சுருக்கேன், அதனால் இது பிரிமிட்டிவ்.
அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எ கியூபிக் யூனிட் செல். அப்போ எத்தனை ஆட்டங்கள் இருக்கிறது ஒரு கியூபிக் யூனிட் செல்லில்? ஒரு கியூபிக்கில் ஒரு செல், யூனிட் செல்லில் ஒரு செல், ஒரு என்ன சொன்ன ஒரு செங்கல்னு அர்த்தம். ஒரு யூனிட் செல்லில் ஆட்டங்கள் இருக்கிறது தான். அப்போ பிரிமிட்டிவ் அல்லது சிம்பிள் கியூபிக் யூனிட்னு சொல்கிறான். பிரிமிட்டிவ்னு சொன்னாலும் சிறிய அலகுன்னு சொல்லுவாங்க. அடிப்படை அலகு, அடிப்படை அலகு. அப்போ என்னது 8 கார்னரில் மட்டும் இருக்கணும், 8 லேடிஸ் பாயிண்ட். அதில் மொத்தமாக ஒவ்வொரு பாயிண்ட் 1/8, ஒவ்வொரு பாயிண்டில் உள்ள ஆட்டம் வந்து 1/8 தான் ஷேர் பண்ணும் இந்த இதில், இந்த யூனிட்ஸ் இல்லை. மீதி வெளியில் ஷேர் பண்ணிக்கிறோம் தன்னோட பங்கை. அப்போ மொத்தமாக 8 இருக்குது. 8 × 1/8 ஷேரிங் எவ்வளோ? 1/8. அப்போ 8 × 1/8னா 8/8 = 1 தான். மொத்தமே ஒரே செல்லு தான். ஒரு செல்லில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோதான் இதுக்கு ஷேர் பண்ண முடிகிறது. ரைட்டா? பிரிமிட்டிவ்னு சொல்லலாம் அல்லது சிம்பிள் கியூபிக் யூனிட்னு சொல்லலாம். இந்த 2 பேர் இருக்குது. சிறிய கியூபிக் கனசதுர அலகுன்னு சொல்லலாம். ரைட்டா? பார்த்துக்கோங்க. இதை இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் அப்படின்னா, சிம்பிள் கியூபிக் யூனிட்னா பிரிமிட்டிவ் யூனிட்னு அர்த்தம். ரைட்டா? இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் அதான் சொல்லியிருக்காங்களே. பிரிமிட்டிவ் யூனிட்டுக்கு இன்னொரு பேர் சிம்பிள் கியூபிக் யூனிட்னு சொல்கிறான். சிம்பிள் கியூபிக் யூனிட் அதில் என்னது? ஈச் கார்னர் இஸ் ஆக்குபைடு பை அன் ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ். ஒவ்வொரு கார்னர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கார்னர் அந்த முனை, இஸ் ஆக்குபைடுனா அமைக்கப்பட்டுள்ளது, இருக்கப்பட்டுள்ளது, வைக்கப்பட்டுள்ளது. அதை பண்ணுறான். ஒவ்வொரு முனையிலையும் ஒரு ஆட்டம் இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு முனையில் இருக்கும் ஆட்டத்தோட பங்கு இந்த யூனிட் செல்லுக்கு எவ்வளவு? 1/8 தான் இதுக்கு வேலை செய்யும். 8 போர்ஷனில் ஒரு போர்ஷன் தான் இதுக்கு வேலை செய்யும். மீதி 7 போர்ஷன் வந்து வேறு இதுக்கு வேலை செய்யும். அதுக்கு காமிச்சல படத்தில் வேறு யூனிட் செல்லுக்கு வேலை செய்யும். அப்போ 8 இருக்குது. ஆனால் 8லேயும் ஒவ்வொரு 8 கார்னரில் 8 ஆட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆட்டமும் இந்த யூனிட் செல்லுக்கு எவ்வளோ பங்கு வேலை செய்யும்? 1/8 தான் வேலை செய்யும். எப்படி நீ சம்பளம் வாங்குறியோ இல்லையோ, மொத வேலைக்கு போகிற, படித்து முடிச்சுட்டு சம்பளம் வாங்கினா உங்கள் அம்மாவுக்கு 8000 ரூபா வாங்குற, நீ 1000 ரூபா தான் உங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற. மீதி 7000 ரூபா யாருக்கு கொடுக்குற? வேறு யாருக்கோ கொடுக்குற. ஆனால் நீ உங்கள் அம்மாவோட பிள்ளை தான், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் மாமாவுக்கு 1000 ரூபா கொடுக்குற, உங்கள் பாட்டிக்கு 1000 ரூபா கொடுக்குற, உங்கள் சித்தப்பாவுக்கு 1000 ரூபா கொடுக்குற, உங்கள் அப்பாவுக்கு 1000 ரூபா கொடுக்குற. இப்படி நீ கொடுத்தேன்னு சொன்னால் 8000 ரூபாய்க்கு இப்படி கொடுத்துட்ற, யார்கிட்டையும் வச்சுருக்கல. ரைட்டா? அப்போ இங்கே இந்த யூனிட்ஸில் சார்ந்த உங்கள் அம்மாவை சார்ந்த பிள்ளை நீ, ஆனால் இவளுக்கு என்ன கொடுக்குற? 1000 ரூபா தான் கொடுக்குற. மீதி 7000 ரூபாயை அங்கங்கே கொடுக்குற. அப்படி தான் அந்த கடைசியில் உள்ள ஆட்டம் வந்து இதில் உள்ளது தான். ஆனால் இதுக்கு எவ்வளோ வேலை செய்யுது? 1/8 தான் வேலை செய்யுது. மீதி 7 மடங்கு பூரா வேறு வேலையில் வேலை செய்யுது. அப்போ ஒவ்வொரு இடத்துல உள்ள ஆட்டம் வந்து 1/8 தான் கொடுத்ததுன்னா 8 ஆட்டம் மொத்தம் இருக்குது. ரைட்டா? அப்போ 8 × 1/8 = 8 × 1 8 டிவைடட் பை 8 = 1. அப்போ மொத்த பங்கு இதில் எவ்வளவு? இத்தனை ஆட்டங்கள் இருந்தால் கூட மொத்தம் எவ்வளோ வேலை கிடைக்குது? உங்கள் அம்மாவுக்கு 8 பிள்ளைகள் இருந்து 8 பிள்ளைகள் 8000 சம்பளம் வாங்கினா கூட, ஒவ்வொரு பிள்ளையும் 1000 ரூபா கொடுத்தா கூட அவளுக்கு வெறும் 8000 ரூபா தான் வருது. ஒரு பிள்ளை வாங்குகிற சம்பளம் தான் வருது. 8 பிள்ளைகள் இருக்குது உங்கள் அம்மாவுக்கு. எல்லா பிள்ளைகளும் 8000 ரூபா வாங்குது. எல்லா பிள்ளைகளும் 1000 ரூபா கொடுக்குது. அப்போ உங்கள் அம்மாவுக்கு மொத்தம் எவ்வளோ வருமானம்? 8000 ரூபா தான். ஒரு பிள்ளை வாங்குகிற சம்பளம் தான் அவளுக்கு உண்டு. ரைட்டா? 8 பிள்ளைகள் 8 64,000 ரூபா வாங்குதுங்க. ஆனால் இவளுக்கு வந்த வருமானம் எவ்வளவு? 8000 ரூபா. அப்போ மீதி ரூபாயெல்லாம் வெளியில் போகுது. அப்போ இது அது மாதிரி தான் இது 8. அதோட பங்கு என்ன? ஒவ்வொரு ஆட்டமும் இதில் எவ்வளோ பங்கு? 1/8. 8 மடங்குல ஒரு பங்கு தான் இது. அப்போ 8 1/8 = 8. ரைட்டா? 8/8 = 1. அதான் சொல்கிறான். ரைட்டா? இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் ஈச் கார்னர் இஸ் ஆக்குபைடு பை அன் ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் அல்லது அயன்ஸ் அல்லது மாலிகுல்ஸ் அப்படின்றான். ஈச் கார்னர், ஒவ்வொரு கார்னரும் ஒரு ஆட்டம், அது ஆட்டமால் சூழப்பட்டிருக்கும், அல்லது அயனால் இருக்கலாம், அல்லது மாலிகுலா, ஏதாவது ஒன்றால் இருக்கலாம். ரைட்டா? அதான் சொல்கிறான். ஒரு சிம்பிள் கியூபிக் யூனிட்னா பிரிமிட்டிவ் யூனிட்னால் 2 ஒன்று தான். பிரிமிட்டிவ் யூனிட் செல்லு இல்லை சிம்பிள் யூனிட் 2 ஒன்று தான். ஈச் கார்னர், ஒவ்வொரு கார்னர், 8 கார்னர் இருக்கு இல்லையா? அப்போ 8 கார்னரில் ஆட்டம் மட்டும் இருந்தால் பிரிமிட்டிவ். உள்ளே இருந்தது ஃபேஸ்லையோ இல்லை சென்டர்லையோ இல்லை எட்ஜில் இருந்ததுன்னா, இது போக அங்கே இருந்தது நான் பிரிமிட்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஈச் கார்னர் இஸ் ஆக்குபைடு. ஈச் கார்னர், ஒவ்வொரு கார்னரும் அமைக்கப்பட்டுள்ளது. எப்படி அமைக்கப்பட்டுள்ளது? பை அன் ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ். ஐடென்டிக்கல், ஒரே மாதிரியான ஆட்டங்கள். ஒரே மாதிரியான ஆட்டம்னா 8 கார்னர்லேயும் உள்ள ஆட்டங்கள் ஒரே மாதிரியான ஆட்டங்கள், வெவ்வேறு ஆட்டங்கள் அல்ல. அதான் ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் அல்லது அயான்ஸ், ஒரே மாதிரியான அயான்ஸ்.
அல்லது மாலிகுல்ஸ் ஒரே மாதிரியான ஆலிகுல். ஒரு பாயிண்டில் என்ன மாலிகுல் இருக்கோ ஒரு கார்னரில் அதே மாலிகுல் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். இல்லை ஒரு பாயிண்டில் ஒரு கார்னரில் லேட்டிஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க அதை, அந்த இதில் ஒரு ஆட்டம் இருந்தால் அதே மாதிரி ஆட்டம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ரைட்டா? அதான் ஐடென்டிக்கல் ஆட்டம். அப்படி போடணும். அண்டு த டச் அலாங் த எட்ஜஸ் ஆஃப் த கியூப். அது தொடுகிறது. எதை தொடுகிறது? எட்ஜஸ் என்னது? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். எட்ஜஸ்னால் கோடுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோமே, இது உதாரணத்துக்கு இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. இந்த கோடு இது ஜாயின் பண்ணுற கோடுக்கு பேர் தான் எட்ஜ். புரியுதா? இதை எட்ஜுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது தொடுதா இல்லையா? இங்கே பாருங்கள், இந்த இது வச்சு எடுத்துக்கிடுவோம். இது எப்படி தொடுது? அந்த எட்ஜ், அந்த கோடு மூலியமாக தான் தொடுது. ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இது எது தொடுது? இங்கே தொடுதா, இதையும் தொடுதா கோடு மூலிமா, இது எட்ஜ் மூலிமா தொடுது. அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இன்னொரு பேர் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இங்கே கீழே இப்படி தொடுதா, அப்போ 3 இடத்துல தொடுது. ரைட்டாக? வேறு எங்கேயும் தொட முடியாது. டயகனலில் தொடாது. எது? 3 இடத்துல தொடுது. அது எட்ஜு மூலியமாக. ரைட்டா? அதை தான் படிப்போம். as the touch along the edges of the cube. அப்போ don't touch the diagonally. அப்போ நான் அது என்ன சொல்ல, அண்டு மேலும் the touch அவைகள் தொடுகிறது along the edges of the cube. along the edgesனால் என்னது? அந்த நேர்கோட்டில், கியூபில் உள்ள நேர்கோட்டை தொடுகிறது. புரிஞ்சுதா? அந்த நேர்கோட்டு வழியாக இன்னொன்று தொடுகிறது பொருள். அண்டு த டச் அவைகள் தொடுகிறது. ரைட்டா? அது அந்த கார்னரில் உள்ள ஆட்டங்கள். ரைட்டா? எப்படி தொடுகிறது? ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தை எப்படி தொடுகிறது? ஒரு ஆட்டம், கார்னரில் உள்ள ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தை எப்படி தொடுகிறது? அலாங் த எட்ஜ் ஆஃப் த கியூப். கியூபில் உள்ள எட்ஜ்னு என்னது? ஸ்ட்ரெயிட் லைன் மூலமாக தொடுகிறது அப்படின்றான். அண்டு த டச் அவைகள் எதை குறிக்கிறது? இந்த ஆட்டங்கள் 8 ஆட்டங்களை குறிக்கிறது. கார்னரில் உள்ளது அவைகள் தொடுகிறது. எதை? அலாங் த எட்ஜ். அலாங் த எட்ஜ்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆஃப் த கியூப். கியூபில் உள்ள ஸ்ட்ரெயிட் லைன் மூலமாக அவைகள் தொடுகிறது. எதை? இன்னொரு ஆட்டத்தை தொடுகிறது அப்படின்னு பொருள். அப்போ ஆனால் டோன்ட் டச் டயகனலி, அது மூலவிட்டத்தின் மூலமாக தொடாது அப்படிங்கிறான். டோன்ட் டச் டயகனலி. இங்கே பாருங்க, நான் காமிக்கிறேன், திரும்பி படத்தை காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது த டச் இது ஆஃப் த கூப். இந்த கூப், இந்த ஆட்டமானது, இந்த கூப் தானே மொத்தம். இது கூப்பில் த டச்னு இந்த ஆட்டம் தொடுகிறது. எது? இந்த கூப்பில். எதை? இன்னொரு ஆட்டத்தை எப்படி தொடுகிறது? எட்ஜ் மூலிமா தொடு. எட்ஜுன்னா ஸ்ட்ரெயிட் லைன். இந்த கோடு போட்டிருக்கீங்களா, அந்த கோடு இணைப்பு கோடு இருக்குல்ல, அதுக்கு எட்ஜும்பாங்க. எட்ஜ் அதர் ஆட்டத்தை தொடுகிறது. அதர் ஆட்டம் எழுதல, அது மீனிங் தான், தொடுகிறது. அதே இங்கே கீழே இந்த எட்ஜ் மூலியமாக எட்ஜுனா ஸ்ட்ரெயிட் லைன் மூலியமாக தொடுகிறது. அப்போ இந்த சைடில் இந்த ஆட்டத்தை தொடுகிறது. ரைட்டா? எட்ஜ் மூலியமாக. ஆனால் டயகனலி தொடுகிறதா? டயகனல் என்னது? இருங்க காமிங்க. டயகனலி கிடையாது. டயகனலி இப்போ இந்த ஆட்டம் இருக்கிறது, இந்த ஆட்டம் இருக்கிறது, இந்த ஆட்டம் இருக்கிறது. இது ரெண்டு இப்போ டயகனல் தொடுகிறதா? தொடலை. ஏதாவது வயர் போகுதா, லைன் போகுதா? இல்லை இல்லையா? டயகனலி இது தொடாது. அதே மாதிரி இங்கேருந்து இதை இப்படி தொடுதா? இல்லை. இங்கிருந்து இதை டயகனல் தொடுதா? இல்லை. ரைட்டா? அது கிடையாது, டயகனலி கிடையாது. ரைட்டா? அதான் சொல்லியிருக்கான். வாங்க பார்ப்போம். அண்ட் த டச் அவைகள் தொடுகிறது அலாங் த எட்ஜஸ். அலாங் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மூலமாக தொடுகிறது. ஆஃப் அதர் ஆட்டம் இந்த கியூப்னு அர்த்தம். ஆஃப் அதர் ஆட்டம் இந்த கியூப். அதான் மீனிங். என்னதை? அதைத்தான் சொல்கிறான். அலாங் த எட்ஜ் ஆஃப் த கியூப். கியூப் மூலியமாக அது தொடுகிறது வேறு ஆட்டத்தை. ஆனால் டயகனலி தொடலை. ரைட்டா? டோன்ட் டச் டயகனலி. முக்கோணத்தில் தொடலை. ரைட்டா? அதாவது கோணம், அதாவது அந்த விட்டத்தில் தொடலை. ரைட்டா? காமிச்சோம் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட்டு த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஈச் ஆட்டம் இஸ் 6. இப்போ 8ன்னு சொன்னது என்னது? பங்கு வகிக்கிறது. ஆனால் கோஆர்டினேஷன் என்னது? அதன் அருகாமையில் உள்ள ஒரு ஆட்டம், அது அருகாமையில் உள்ள ஆட்டங்கள் எத்தனை அப்படின்னா, கோஆர்டினேஷன் என்னது? அருகாமையில் உள்ள ஆட்டம். ஒரு ஆட்டம் இருக்கிறது, அதன் அருகாமையில் உள்ள ஆட்டம் எத்தனை? 6. அது எப்படி 6ன்னு சொல்லுவேன்? இப்போ உதாரணத்துக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, உன் மண்டைக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, 2 ஆச்சா? உன் வலதுகை பக்கம் ஒன்று இருக்குது, இடதுகை பக்கம் ஒன்று இருக்குது, 4 ஆச்சா? உன் மண்டைக்கு மேலே ஒன்று இருக்குது, காலுக்கு கீழே ஒன்று இருக்குது, 6 ஆச்சா? புரிஞ்சுதா? ஒரு ஆட்டம், அந்த ஆட்டத்தை
சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்கிறது? 6 ஆட்டம் இருக்கிறது. கண்டிபியூஷன்னா சுற்றி இருக்க ஆட்டங்கள், தொடர்பில் உள்ள ஆட்டங்கள். கண்டிபியூஷன் என்னது? தொடர்பில் உள்ள ஆட்டங்கள். எத்தனை நல்லா பார்த்துக்கோ. உனக்கு முன்னாடி ஒன்று, பின்னாடி ஒன்று, 2, வலது சைடு ஒன்று, இடது சைடில் ஒன்று, 4, மேலே ஒன்று, கீழே ஒன்று, 6 ஆச்சா? 6 ஆட்டங்கள் இருக்கிறது. ஒரு ஆட்டம் நான் உனக்கு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். இது ஒரு ஆட்டம். இது ஆட்டத்தை சுற்றி எத்தனை ஆட்டம் இருக்குது? இங்கே பாருங்க, லெஃப்ட்டு ரைட், ரைட்டா? எத்தனை இருக்குது? லெஃப்ட்டு அண்டு ரைட், ரைட்டா? கீழே மேலே 4 ஆச்சா? அப்போ இது முன்னோக்கி. இந்த கண் இருக்குது. கண்ணுனா கண்ணுக்கு முன்னாடி ஒன்று. இதா இப்போ நான் 2 டைரக்ஷன் எக்ஸ் ஒயில் தான் காமிச்சிருக்கேன். இது லெஃப்ட்டு ரைட்டு, தலைக்கு மேலே காலுக்கு கீழே. அப்போ கண்ணுக்கு முன்னாடி கண்ணுக்கு பின்னாடி இதான் மண்டை. உன் மண்டை உன் முன்னாடி ஒன்று இருக்கு இல்லையா, உன் கண்ணுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு இல்லையா? 6 ஆச்சா? பார்த்துக்கோ. 6 ஆட்டங்கள் உன்னோட சுற்றி இருக்குன்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட்டு. ஈச் ஆட்டம் இன் த கார்னர் ஆஃப் த கியூபிக் யூனிட் செல் இஸ் ஷேர்டு பை 8 நெய்பரிங் யூனிட் செல். நான் சொன்னதானே சொல்லியிருக்கான். இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஏற்கனவே 8 ஆட்டங்களால் சூழப்பட்டுள்ளதுன்னு சொன்னேன்னா. நல்லா பார்த்துங்க. ஈச் ஆட்டம் இந்த கார்னர் ஆஃப் த கியூபிக் யூனிட் செல். ஒரு கியூபிக் யூனிட் செல்லில் உள்ள மேலே உள்ள ஒரு ஆட்டத்தை எடுத்துக்கோ. அந்த ஆட்டம் எத்தனை? மீதி ஒரு 7 பாலால் சூழப்பட்டிருக்கிறதா? அதான் ஈச் ஆட்டம் இந்த கார்னர் முனையில் உள்ள எதில் முனையில் உள்ள ஆஃப் த கியூபிக் யூனிட் செல். கியூபிக் யூனிட் செல் தானே. ஒரு கியூபிக் யூனிட் செல்லில் உள்ள ஒவ்வொரு ஆட்டமும் இஸ் ஷேர்டு பை 8 நெய்பரிங் யூனிட்ஸ். இஸ் ஷேர்டு பை 8 நெய்பரிங் யூனிட்ஸ்னால் அது பங்கு வகுத்துள்ளது, அது ஷேர் செய்துள்ளது. எதை? 8 நெய்பரிங் பக்கத்தில் உள்ள ஆட்டத்தை கூட ஷேர் செய்துள்ளது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு கியூபிக் யூனிட், ரைட்டா? இதில் ஒவ்வொரு ஆட்டமும் இந்த ஆட்டத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம், இல்லை இந்த ஆட்டத்தை எடுத்துக்கிடுவோம், இந்த ஆட்டத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த ஆட்டம் இப்போ இந்த மொத்த கியூபிக் யூனிட் தான் இந்த செல்லுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த ஆட்டமானது எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இது கூட எத்தனை ஆட்டங்கள் ஷேர் பண்ணுது? இதில் 1, இதில் 1, இதில் 1 எல்லாமே இணைஞ்சிருக்கா? அப்போ மொத்தம் 8 ஆட்டங்கள் இணைஞ்சிருக்கா? இது ஒரு ஆட்டம். இது கூட இந்த எத்தனை குண்டுகள் சேர்ந்துருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 குண்டுகள் சேர்ந்துருக்கு. அப்போ 8 குண்டுகள், இதோடு சேர்த்து 8 குண்டுகள் ஷேர் பண்ணுது இந்த ஒரு ஆட்டத்தை, ரைட்டா? இந்த யூனிட் செல்லில் உள்ள இந்த மூலையில் உள்ள ஆட்டம் எத்தனை குண்டுகளோட ஷேர் ஆகுது? 8 குண்டுகளோட 8 யூனிட் செல்லுகளோட ஷேர் ஆகுது. அப்போ ஒவ்வொரு யூனிட் செல்லுக்கும் இது எவ்வளவு வேலை செய்கிறது? 1/8. 1/8 பங்கு தான் கொடுக்குறது. அதான் சொல்லியிருக்கான். அப்போ என்ன சொல்லியிருக்கான்? ஈச் ஆட்டம் இந்த கார்னர். அப்போ கார்னர் ஒரு ஆட்டமும் எல்லா கார்னர் ஆட்டமும் அப்படி தான் 8 கூட ஷேர் பண்ணும். ஈச் ஆட்டம் இந்த கார்னர் ஆஃப் த கியூபிக் யூனிட் செல். ஒரு கியூபிக் யூனிட் செல்லில் உள்ள ஒவ்வொரு கார்னரில் உள்ள ஆட்டமும் ஷேர்னா ஷேர் செய்கிறது பை 8 நெய்பரிங் யூனிட் செல்ஸ். 8 அருகில் உள்ள யூனிட் செல்லு கூட ஷேர் செய்கிறது, ரைட்டா? அண்டு தேர்ஃபோர் ஆகவே ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல். அப்போ ஆட்டம் ஒரு யூனிட் செல்லில் எவ்வளோ ஆட்டம் இருக்கும்? ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் 1/8 தான். மொத்தம் 8 ஆட்டம் இருக்குது. மொத்தமே ஒரு ஆட்டம் தான். ஒரு ஆட்டத்தோட பவர் தான் இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு 8 பிள்ளைகள் இருந்து ஆளுக்கு 8,000 ரூபா வாங்கினா கூட ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தா வெறும் 8,000 ரூபா தான் கிடைக்கும், ரைட்டா? அப்போ ஒரு யூனிட் செல் தான் கிடைக்கும், ரைட்டா? ஏன்னா ஒவ்வொரு யூனிட் செல்லும் 1/8 தானே கொடுக்குது. தேர்ஃபோர் பெர் யூனிட் செல், ஒவ்வொரு யூனிட் செல்லுக்கும் எவ்வளோ கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு ஒவ்வொரு யூனிட் செல்லில் எவ்வளவு பவர் இருக்கும்? 8 யூனிட் செல் இருக்குது. அப்போ ஒவ்வொரு யூனிட் செல்லும் எவ்வளோ பங்கு வகிக்கிறது? 1/8 தானே அதில் வேலை செய்கிறது. அப்போ 8 × 1/8 இஸ் ஈக்குவல் டு n × 1/8ன்னு எழுதிக்கோ. NC, அதாவது அவன் என்ன போட்டிருக்கான்? NCன்னு போட்டிருக்கான். NCனா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர்னு அர்த்தம், ரைட்டா? கார்னரில் 8 ஆட்டம் இருக்கா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இது எப்படி எழுதணும்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். NC × 1/8. இதுங்க அழிச்சிடுறேன். NC × 1/8. ஏன் 1/8ன்னு சொன்னேன்? NCன்னா நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம், Cனா கார்னர் ஆட்டம். நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் எத்தனை? 8 தானே. 8 கார்னரில் 8 ஆட்டம் இருக்குது, ரைட்டா? ஆனால் ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு யூனிட் செல்லுக்கும் எவ்வளோ வேலையை செய்கிறது?
1/8 தான் வேலை செய்கிறது. மீதி இன்னொரு 1/8 இன்னொரு யூனிட் செல்லுக்கு வேலை செய்கிறது. இன்னொரு 1/8 இன்னொரு அப்படியே 8 யூனிட் செல் இருக்குது. 8லேயே ஒவ்வொரு 1/8 வேலை செய்கிறது. ரைட்டா? அப்போ இந்த யூனிட் செல்லுக்கு எவ்வளோ வேலை செய்கிறது? 8 செல் இருக்கிறது இன்ட்டு 1/8. அப்போது சீக்கல் டு இந்த 8 1 8 8 1 8 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதா? முடிஞ்சா 1 தான். மொத்தம் ஒரு செல்லு கொடுக்க வேண்டிய பவர் தான் மொத்தமே இதில் வருது. 8 செல்லும் சேர்ந்து கொடுக்குது. ரைட்டா? அதான் சொல்கிறான் என்சி இன்ட்டு என்சின்னா டிவைடட் பை 8ன்னு போடுறதுக்கு பதிலாக உனக்கு புரியலன்னா என்சின்னு என்னது? மொத்த நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் இன்ட்டு 1/8. இன்ட்டு 1/8 எதுக்கு போடுற? ஒவ்வொரு ஆட்டமும் எவ்வளோ பங்கு வேலை செய்கிறது? இங்கே 1/8 தான் வேலை செய்கிறது. மீதி எல்லாம் வேறு இடத்துல வேலை செய்கிறது, வேறு யூனிட் செல்லில் வேலை செய்கிறது. அதான் இதனோட பவர் சொல்கிறான். பெர் யூனிட், அதாவது ஒரு யூனிட் செல் இஸ் எவ்வளவு? ஈக்குவல் டு NC/8ன்னு சொல்லக்கூடாது, NC இன்ட்டு 1/8. வேர் இங்கே NC இஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் த கார்னர். அந்த கார்னரில் உள்ள ஆட்டங்கள் எத்தனை ஆட்டங்கள் இருக்குது? 8 கார்னர் இருக்குது, 8 ஆட்டங்கள் இருக்கிறது. ரைட்டா? அதான் வேர் த என் இஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் த கார்னர். 8 கார்னர் இருக்குது. ஒவ்வொரு கார்னரில் உள்ள ஆட்டம் இதுக்கு எவ்வளோ வேலை செய்யுது? 1 கோஆர்டினேஷன் எவ்வளோ செய்கிறது? 1/8 பங்கு தான் செய்கிறது. அப்போ NC இன்ட்டு 1/8. NCன்னா 8 இன்ட்டு 1/8. அப்போது 8 இன்ட்டு 1 8 டிவைடட் பை 8 = 1. மொத்தமே ஒரு ஆட்டம் வேலை செய்கிற அளவுக்கு தான் இந்த மொத்த யூனிட் செல்லுக்கு வேலை கிடைக்குது கார்னரில் மட்டும். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் SC யூனிட் செல். SC யூனிட் செல் நம்ம படித்தோம் இல்லையா? நினைக்க மறந்து போச்சு. அதாவது சிம்பிள் கியூபிக் செல்னு அர்த்தம். சிம்பிள் கியூபிக் செல்னால பிரிமேட்டிவ் யூனிட் செல்னால் ரெண்டு ஒன்று தான். சிம்பிள் கியூபிக் செல்லில் எவ்வளோ கிடைக்கிறது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு NC/8. ரைட்டா? NC/8னா NC இன்ட்டு 1/8ன்னு அர்த்தம். அதை தான் 1/8ன்னு போடுறதுக்கு பதிலாக தான் அவன் அப்படி சிம்பிளாக /8ன்னு போட்டான். அப்போ என்னது? இஸ் ஈக்குவல் டு 1. NCன்னு 8 இன்ட்டு 1/8 8 இஸ் ஈக்குவல் டு 1. ரைட்டா? சரி, அடுத்து பாடி சென்டர்டு கியூபிக் செல்ஸ். இது அடுத்ததில் பார்ப்போமே, இதில் கண்டினியூ பண்ணிடுமா? இது பெரிய வீடியோ ஆயிரும். இது மட்டும் பாருங்கள். நான் அடுத்து பாடி சென்டர் அடுத்ததில் காமிக்கிறேன். இதுவே 1/2 மணி நேரம்.